சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி திகார் சிறையில், விஜய் அறிவிப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கு. தொடர்ந்து விஜய் 108 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவோட ஆட்சியை அமைத்திருக்காரு. ஆனால் விஜய் ஆட்சி அமைப்பதில் பல சிக்கல்கள் கொடுத்தது செந்தில் பாலாஜியும் ஸ்டாலின் எடப்பாடி தான் என தற்போது தெரிய வந்திருக்கு. நேற்று ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருந்த திருமாவளவன், அதிமுக திமுக ஒன்றிணைவது உண்மைதான், ஒன்றிணைந்து அவர்கள் என்னை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என யூகித்திருந்தார்கள். ஆனால் இது அனைத்தும் எனக்கு தெரியாது. மேலும் விஜய் எனக்கு சோஃபா அனுப்பவே இல்லை என திருமாவளவன் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் எடப்பாடியை துரோகி என்று மோடி அறிவாலய கதவை மூடிவிட்டாராம். மேலும் எடப்பாடியின் பழைய கேசுகள் தோண்டி எடுக்கப்படும் என்கின்ற அதிர்ச்சி தகவலையும் கொடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கும் வழக்கு தூசி தட்டப்படுகிறதாம். அதாவது திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண மோசடி வழக்கு தொடர்பாக அவரிடம் விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை தற்போது கடிதம் எழுதியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு அதற்கு அனுமதியே வழங்கலை. காரணம், செந்தில் பாலாஜி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தார். கிட்டத்தட்ட கரூர், கோவை போன்ற தொகுதிகளில் செந்தில் பாலாஜி தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து திமுகவுக்கு பக்கபலமாக இருந்து வந்தார். ஆனால் தற்போது தாவேகா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதுனால செந்தில் பாலாஜியை இம்முறை விசாரிக்கிறதுக்காக அமலாக்கத்துறை அனுமதி கோரியிருக்காராம். வேலைக்கு பணம் பெற்ற மோசடி தொடர்பான வழக்கில் தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசின் தலைமை செயலர் சாய்குமாருக்கு அமலாக்கத்துறை நேரடியாக கடிதம் எழுதியிருக்காங்க. விஜய் காதுக்கு செல்லவே விஜய் கண்டிப்பாக திமுகவில் உள்ள ஊழல் அமைச்சர்களின் பட்டியலை லிஸ்ட் எடுத்துள்ளார். அதில் முதலில் வருவதே செந்தில் பாலாஜி தான். அதற்கு பிறகு KN நேரு, பொன்முடி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் போன்றோரெல்லாம் இருக்கிறாராம். அதனால் செந்தில் பாலாஜி கொடுத்த அழுத்தம் என்பது விஜய்க்கு அதிகம். கரூரில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்ததற்கு காரணமே செந்தில் பாலாஜி தான். CBI வழக்கின் போது கூட செந்தில் பாலாஜி தப்பித்து விடலாம், விஜயை மாட்டிவிடலாம் என கனவு காண்டிருந்தார். ஆனால் கடைசியில் CBI விசாரணையில் கரூரில் எதனால் ஆம்புலன்ஸ் வந்தது, கரெக்டாக நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு சென்று இருந்தீங்க, முன்னாடியே ஏற்பாடு செஞ்சிருந்தீங்களா என CBI விசாரித்து செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என செந்தில் பாலாஜியை அந்த கேஸில் சேர்த்திருக்கிறது. மேலும் தற்போது செந்தில் பாலாஜியை விசாரிக்க முந்தைய திமுக ஆட்சியிலே அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சாம். இந்நிலையில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் அவரை விசாரிப்பதற்கான ஆதாரங்கள், ரகசிய குறிப்புகளோட அமலாக்கத்துறை தற்போது கடிதம் எழுதியிருக்காங்களாம். அது விஜய்க்கு தெரிய வந்திருக்கு. மேலும் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருந்த 2011 முதல் 2016 வரையான காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் வேலைக்கு பணம் பெற்றதா அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோர் மீது பண மோசடி குற்றச்சாட்டின் பேரில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க. மேலும் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதா, விண்ணப்பதாரங்களிலிருந்து சட்ட விரோதமாக லஞ்சம் பெற்றதா அவர் மீது குற்றம் சாட்டியிருந்தாங்க. பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு இருந்துட்டு வருது. ஆனால் அதை மாநில அரசு, முன்ன இருந்த ஊழல் திமுக அரசு அனுமதி தராததுனால நீதிமன்ற விசாரணையே இன்னும் தொடங்கலையாம். ஆனால் இப்போ செந்தில் பாலாஜியை விடுற மாதிரி தெரியல. செந்தில் பாலாஜியை மீண்டும் விசாரிக்க அனுமதி கேட்டு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்காங்க. செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக வேலைக்கு பணம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர அனுமதி வழங்க மறுத்து 7 மாதங்கள் ஆயிருக்கான். இந்நிலையில தான் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர மாநில அரசின் ஒப்புதலை கோரி தலைமை செயலாளர் சாய்குமாருக்கு மீண்டும் கடிதம் எழுதியிருக்காங்களாம். மேலும் இதற்கு விஜய் அனுமதி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது.
மே 15ஆம் தேதி 3 பக்க கடிதத்தில் அப்போதைய ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட முந்தைய வழக்கு. ஆனால் அதை தொடங்கவே விடாமல் திமுக தடுத்துட்டாங்க. இப்போ இது விஜய் பக்கம் வந்திருக்கு. விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரகசிய ஆவணங்கள், ரகசிய பென்ட்ரைவில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காராம். இனி செந்தில் பாலாஜி தப்பிக்கவே முடியாது என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அது தொடர்புடைய அனைத்து ஆதாரங்களையும், விசாரணை குறித்த ரகசிய குறிப்பையும், வழக்கு தரப்பு புகாரின் நகலையும் ஒரு பென்ட்ரைவில் இணைச்சி கொடுத்துருக்காங்களாம். செந்தில் பாலாஜிக்கு திகார் சிறையில் 15 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படலாம் என தற்போது சொல்லப்படுகிறது. மேலும் வெள்ளை அறிக்கை கூடிய விரைவில் வெளியிடுவேன் என விஜய் கூறியிருந்தார். அதற்கான வேலைகளும் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதில் மொத்தம் திமுகவின் 8 அமைச்சர்கள் சிக்கியிருக்கிறார்களாம். முதலில் இருப்பதே செந்தில் பாலாஜி, பிறகு KN நேரு என 8 அமைச்சர்கள் என சொல்லப்படுகிறது. கனிமவள கொள்ளை, வேலைக்கு லஞ்சம் வாங்கியது, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், மேலும் விளையாட்டுத்துறையில் ஊழல், பள்ளி கல்வித்துறையில் ஊழல் போன்ற பல ஊழல்கள் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது அனைத்திற்கும் விஜய் ஒரு முடிவு கட்டுவார், ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பார் என மக்கள் நம்பிக்கை வைத்தது வீண் போகவில்லை என தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் திமுகவின் தலைமையே ஆடி போயிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக சந்தித்த தோல்விக்கான காரணங்களை அறிய 234 தொகுதிகளிலும் கள ஆய்வு நடத்த 36 பேர் கொண்ட குழுவை கட்சி தலைவர் ஸ்டாலின் நியமிச்சிருக்காரு. இந்த குழுவினர் ஒரு தொகுதிக்கு 2 பேர் வீதம் நேரில் சென்று ஆய்வு பணிகளை துவங்கியிருக்காங்க. இவர்கள் திமுக தொண்டர்களின் உண்மையான கருத்துக்களையும் தோல்விக்கான காரணங்களையும் சேகரித்து திரட்டி வராங்களாம். திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களிடம் காணப்பட்ட குறைபாடு, உட்கட்சி பிரச்சனை, மக்கள் என்ன நினைக்கின்றாங்க, ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என்பன உள்ளிட்ட 14 கேள்விகளோட விசாரணையை நடத்திட்டு வராங்களாம். ஆனால் மக்கள் கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கான். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு சொன்ன 525 வாக்குறுதிகளில் 11 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றாதது, இது போன்ற விஷயத்தால் தான் நாங்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வாக்குகளை செலுத்தவில்லை. ஆனால் விஜய் தங்களது உணர்ச்சிகளை புரிந்து கொண்டார், அதனால்தான் அவருக்கு மாற்றி செலுத்தியிருந்தோம் என கூறியது ஸ்டாலினுக்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம். மேலும் இந்த கள ஆய்வில் சேகரித்த விவரங்கள் அனைத்தும் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் அறிக்கையாக தயாராக்கும் ஆய்வுக்குழுவினர் அதை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் அளிக்க இருக்காங்களாம். கள ஆய்வு முடிவுகள் அடிப்படையில் கட்சியில் தீவிர மறுசீரமைப்பு மற்றும் அதிரடி மாற்றங்களை எடுக்க திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கிறதா திமுக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் தோல்விக்கு பிறகு உள்ளூர் மட்ட நிர்வாகிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு மேல்மட்ட அளவில் மட்டும் கூட்டங்களை கூட்டி முடிவெடுக்கும். ஆனால் இந்த முறை திமுகவின் தலைமை எடுத்திருக்க இந்த நேரடி நடவடிக்கை முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக தெரியுது. காரணம், திமுகவின் ஊழல்களையும் லஞ்சங்களையும் ஒவ்வொருத்தர் மீது இருக்கும் கேஸுகளையும் மீண்டும் விஜய் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதிலிருந்து தப்பிக்கவே இம்மாதிரியான யுக்திகளை ஸ்டாலின் அவர்கள் கையாண்டு வருகிறார். மேலும் தொண்டர்களின் உண்மையான மனநிலை தலைமைக்கு சென்று சேர வேண்டும் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறாராம். மேலும் அதே நேரத்தில் 14 கேள்விகளை வைத்து நடத்தப்படும் ஆய்வும் 2 நபர்கள் தனித்தனியாக தரும் அறிக்கைகளும் கட்சியின் உண்மை நிலையை தலைமைக்கு அப்படியே கொண்டு சேர்க்கும் என்று நம்பப்படுது. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு இந்த நிலவரம் அதிர்ச்சியை மட்டுமே தரும். மேலும் ஸ்டாலின் அவர்கள் இனி ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் விஜய் செய்யும் ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு நன்மை தரும் செயலாக தான் இருக்கிறது. இதனால் விஜயின் ஆட்சியே தொடரட்டும் என மக்கள் தற்போது கோஷங்களை போட ஆரம்பித்து விட்டார்கள். அது மட்டுமில்லாமல் விஜய் வெற்றி பெற்றதை போல நாமும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற பகுதிகளில் நாமும் இனி அரசியலை தொடர்வோம் என ஸ்டாலின் கூறியுள்ளாராம்.